லோக்கல் 18 உள்ளூர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்லாம் பிறந்த ஒவ்வொருவருமே இந்த கடமையை மேற்கொள்ளணும். புனித கடமையான இந்த ஹஜ் பயணம் முகமது நபியின் காலமான 7ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டதாகும். ஆனால் அதற்கு முன்பாகவே இஸ்லாமியர்கள் இப்ராஹிம் காலத்திலேயே மக்கா நகருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். அவர்கள் கபாவை 7 முறை இடப்புறமாக வலம் வந்தும் அல்-சபா மற்றும் அல்-மரவா மலைகளின் நடுவே மாறி மாறி ஓடியும் அரபா மலையில் தங்கியும் ஜம்ஜம் கிணற்றின் புனித நீரை பருகியும் சைத்தானின் மீது கல்லெறிந்தும் வழிபட்டு வந்தனர். அதன் பிறகு அவர்கள் மொட்டையடித்தும் கால்நடைகளை பலியிட்டும் ஈதுல் அல்கா என்னும் 3 நாள் திருவிழாவான பக்ரீத் தியாக திருநாளை கொண்டாடினார்கள். மேற்கொள்கிறார்கள். சில வானூர்தி நிறுவனங்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய மக்களுக்காக குறைந்த விலையில் சிறப்பு திட்டங்களை வைத்துள்ளனர். அதாவது குறைந்த விலையில் டிக்கெட், குறைந்த விலையில் உணவு போன்ற சலுகைகளை வழங்குகின்றனர். இந்த ஹஜ் பயணம் மேற்கொள்கிற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்க எப்படிப்பட்ட உடைகளை அணியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் இருக்காங்க இல்லையா, அவங்க அணிஞ்ச உடமாறு தான் அவங்க அணிஞ்சிட்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ளணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற துண்டு 2 பக்கமும் தைக்கப்படாமல் ஒரு வெள்ளை நிற துண்டு இருக்கணும். வார் போட்டு ஒரு செப்பல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செப்பல் தான் அணியணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் ஹிஜாப் அணிஞ்சிருக்கணும். அவங்க முகத்தையோ கைகளையோ மறைக்கக்கூடாது. இந்த மாதிரி உடைகள்லாம் அவங்க அணிஞ்சதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கை நகங்கள்லாம் வெட்டக்கூடாது. எந்த ஒரு கலவியிலையும் அவங்க ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டைகளில் எதுலையுமே ஈடுபடக்கூடாது. எந்த ஒரு துன்புறுத்தலும் யாருக்கும் செய்யக்கூடாது. மரங்களையோ செடிகளையோ வெட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகள் செஞ்சுட்டு தான் ஹஜ் பயணம் மேற்கொள்ளணும். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் சிரமமின்றி தங்குவதற்கு சவுதி அரேபிய அரசாங்கம் 1000க்கும் மேற்பட்ட குடில்களை அமைத்து கொடுக்கின்றது. மேலும் மத்திய மாநில அரசுகள் ஹஜ் பயணம் செல்லும் இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு சலுகைகளும் அளித்து வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து சுமார் 1,75,025 பேர் ஹஜ் பயணத்தை மேற்கொண்டு உள்ளனர். அதன்படி தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ் பயணம் செல்லும் இஸ்லாமியர்களுக்கு போலியோ தடுப்பு மருந்து, மூளை காய்ச்சலை தடுக்கக்கூடிய தடுப்பூசி போன்றவற்றை செலுத்தவும், 65 வயதுக்கு மேற்பட்ட ஹஜ் பயணிகளுக்கு இந்த காலத்தில் பொதுவாக வரக்கூடிய நோய்களுக்கான தடுப்பூசிகளையும் செலுத்த வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அறிவித்து செயல்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1.75 லட்சம் பேர் ஹஜ் யாத்திரை மேற்கொண்டிருக்காங்க. இதில் தமிழக அரசு ஹஜ் கமிட்டி சார்பாக 1.40 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டிலேருந்து 5800 பேர் பார்த்தீங்கன்னா ஹஜ் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஹஜ் பயணம் மேற்கொள்வோருக்கு ரூபாய் 25,000 மானியம் அளிக்கப்படும் என்று தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.